கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கிருபையினால எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இன்றைக்கு கூட நாம வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையில பார்க்கலாம். யாரெல்லாம் ஆண்டவர் விட்டு தவறி போயிருக்காங்களோ அவங்களுக்காக நாம் இன்றைக்கு ஜெபிக்க போகின்றோம். மத்தேயு 18:11 மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். ஆமாங்க, இன்றைக்கு கூட யாரெல்லாம் ஆண்டவரை விட்டு விலகி இருக்கீங்களோ, வழி தவறி பாவங்களில் அநேக பாவ காரியங்களில் விழுந்து இருக்கின்றீங்களா? மகனே, மகளே, அன்பு மகளே, வாழ்வு பிள்ளைகளே, உங்களை குறித்து தான் ஆண்டவர் சொல்லி கொண்டு இருக்காரு. பாவத்தில் இருக்கிறீங்களா? அநேக பாவத்தில் விழுந்திருக்கீங்களா? தாய்மார்கள், தகப்பன்மார்கள், வயதானவர்கள் கூட இன்றைக்கு அநேக பாவ காரியங்களில் விழுந்திருப்பீங்க. அதிலிருந்து உங்களால் விடுவிக்க யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு கூட வருத்தத்தோடு கூட இருப்பீங்க. இன்றைக்கு ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு இந்த பாவ காரியங்களிலிருந்து விடுதலை கொடுப்பாரு. விசுவாசத்தோடு ஜெபிச்சிங்கன்னா நிச்சயமா இன்றைக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள போகின்றீங்க. ஆமாங்க, வேதத்துல கூட அந்த ஆடு மேய்க்கிற ஒருத்தர் இருந்தாரு. அவர்கிட்ட 100 ஆடுகள் இருந்துச்சு. 100 ஆடுகள் மேய்த்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு ஆடு மட்டும் காணாம போயிடுச்சு. அந்த ஆடு மேய்க்கிறவன் என்ன பண்ணான்? 99 ஆடு இருக்கேன்னு சொல்லிட்டு சந்தோஷமா போகாம அந்த காணாமல் போன ஒரு ஆடை தேடி போனான். அந்த 99 ஆட்டையும் அந்த காட்டுல விட்டுட்டு அந்த ஒரு ஆடுக்காக அவன் போய் தேடி போய் அந்த ஆட்டை கூட்டிட்டு வந்துட்டு அப்புறம் அவன் சந்தோஷமா வீட்டுக்கு போனான். அது போலத்தான் நம்ம ஆண்டவரும், நம்ம எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டு இருந்தாலும், நீதிமான்களா இருந்தாலும், ஒருத்தர் கெட்டு போயிருந்தா கூட அவருக்கு சந்தோஷம் இல்லைங்க. அந்த ஒருத்தரை அவரை நீதிமானாய் மாற்ற ரொம்ப பிரயாசப்படுவாரு. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசத்தோட என் கூட சேர்ந்து ஜெபிங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்க பாவ காரியங்களிலிருந்து விடுதலை கொடுத்து உங்களை ரட்சிக்க போகின்றார். எங்களை அதிகமாய் நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பன அப்பா, இன்றைய நாளிலும் கூட அநேக பிள்ளைகள், அநேக பெரியோர் சிறியோர் முதல் அப்பா, அநேக பேர் எல்லா பாவ காரியங்களிலும் விழுந்திருக்கலாம். ஆவியானவர் அந்த பாவத்திலிருந்து அப்பா என்னால வெளியில வர முடியலன்னு சொல்லிட்டு கூட கண்ணீரோடு கூட துக்கத்தோடு கூட வேதனையோடு கூட இருக்கலாம். அப்பா, இன்றைக்கு நீர் அந்த பாவ காரியத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்து அவர்களை உம்முடைய பிள்ளைகளாய் மாற்ற போகின்றீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இப்பொழுது தொடுவீராக ஆவியானவரை நிரப்புங்க, ஆவியில நிரப்புங்க அப்பா. அவர்களை தொடுவீராக, தொட்ட எல்லா பாவங்களில் இருந்து விடுதலை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்துல துதிக்கிறோம், ஜெபிக்கிறேன் தகப்பனே. எங்களை தாழ்த்தியும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. விடுதலை கொடுத்தீரே, உமக்கு நன்றி, நன்றி அப்பா. மெய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.